ஹாய், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 நியூ சிலபஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் யூனிட் 3 அலகு 3ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இளமை பெயர், ஒளிமரபு, வினைமரபு, தொகைமரபு. ஓகேவா? ஸோ இளமை பெயர் நம்ம பசுவோட குட்டின்னு நம்ம சொல்கிறது பேச்சு வழக்கலான கரெக்டான மரபு வந்து கன்று, ஆடு குட்டி, நாய் கத்தியதுன்றது தவறு, நாய் குரைத்தது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க. கூடை முடை, சோறு உண், மக்கள் கூட்டம், ஆட்டு மந்தை, இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த டாபிக் புக்கில் எங்கே கவர் ஆகுதுன்னா 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக், 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு அண்ட் 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு. 10th அண்ட் 8th வந்து ஓல்டில் வந்து கவர் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், புக்லேயே வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக் இயல் 1 இளமை பெயர்கள். ஸோ இங்கே அனிமல்ஸும் அதோட இளமை பெயரும் கொடுத்து யங் ஒன்ஸ் நேமும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு புலி பரல், சிங்கம் குருளை, சிங்கக்குட்டின்னு தான் நம்ம சும்மா சொல்கிறது தான். சிங்கம் குருளை தான் கரெக்டு. யானை கன்று, பசு கன்று, ஆடு குட்டி, இது எல்லாமே வந்து நமக்கு இருக்க இளமை பெயர்கள். அடுத்து அதோடைய ஒளிமரபு, புலி உருமும், சிங்கம் முழங்கும் கர்ஜிக்கும், ரெண்டுமே கொடுக்கலாம். ஆப்ஷன் எது இருக்கோ செலக்ட் பண்ணிக்கோங்க. யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும். ஸோ இதே புக்கில் நெக்ஸ்ட் நமக்கு வினை மரபு கொடுத்துருப்பாங்க, அதே வந்து டீட்டெயில்டாக பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு மரபு தொடர்கள், பறவைகளின் ஒளிமரபு. இப்போ அனிமல்ஸ் பார்த்தோன்னா இப்போ பேர்ட்ஸ் பார்க்கலாம். ஆந்தை அலரும், காகம் கரையும், சேவல் கூவும், குயில் கூவும். ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து சேம் தான். சேவல் குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்கலாம். கோழியும் கூவும் போட்டுறக்கூடாது, கோழி கொக்கரிக்கும், கோ ஞாபகம் வச்சுருங்க. புறா குணுகும், மயில் அகவும், கிளி பேசும் அல்லது கொஞ்சும். இதுவும் நீங்கள் என்ன பண்ணால் ஆப்ஷன் வச்சு வந்து செலக்ட் பண்ணுங்கள். பேசும் அல்லது கொஞ்சும். கூகை குழரும். அடுத்து தொகை மரபுன்னு கூட்டமாக இருக்கிறத சொல்கிறது. மக்கள் கூட்டம், நிறை, ஆட்டு மந்தை. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. 8th ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பார்க்கலாம். அடுத்து வினைமரபு தான் நம்ம நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். சோறு உண், முறுக்கு தின், சுவர் எழுப்பு, தண்ணீர் குடி, பால் பருகு. ஸோ நம்ம பாலும் வந்து பால் குடின்னு நம்ம வந்து சொல்லுவோம், பட் வந்து பால் பருகு பாவரை ஞாபகம் வச்சுருக்கோம். கூடை முடை, இது வித்தியாசமாக, கூடை முடை. பூக்கொய் இல்லை பரி, உங்களுக்கு ஆப்ஷன் எதுக்கு பாருங்கள். ஓல்டு புக்கில் பரி கொடுத்துருப்பாங்க, இல்லை கொய் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷனில் கொய் இருந்தால் கொய் செலக்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா பரி வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இலை பரி, பானை வனை. ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக இருக்க எக்ஸசைஸும் பார்க்கலாம், பயிற்சி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கோழி கொக்கரிக்கும். நான் சொன்ன கோழி கொக்கரிக்கும். பால் பருகு, இங்கே இருக்க ஆன்சர் பால் பருகு. சோறு உண். பூ கொய், இதில் ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணால் கொடுத்துருக்கோம். பூ வந்து கொய், இலை தான் பரி. நிறை, அது கூட்டு மரபு என்ன வரும்? தொகை மரபு நிறை, ஆட்டு தான் மந்தை, நிறை, ஆனா பசு, நிறை. அடுத்து இங்கேயே பாருங்கள், மரபு பிழை நீக்கி எழுதுக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரீட் பண்ணும்போது இல்லை என்னென்ன மிஸ்டேக் நமக்கு தெரியும். சேவல் கொக்கரிக்கும் கொடுத்துருக்காங்க. சேவல் கொக்கரிக்குமா? கிடையாது, கூவும். சேவல் கூவும் சத்தம் கேட்டு கயல் கண் விழித்தால், பூ பறிக்க வராது, பூ கொய்ய நேரமாகி விட்டதை அறிந்து தோட்டத்திற்கு சென்றால், அங்கு மரத்தில் குயில் கரைந்து, காகம் தான் கரையும், குயில் என்ன பண்ணும்? குயில் கூவும். பூவை பறித்ததுடன், நமக்கு வந்து பூ என்ன பண்ணும்? பறித்துன்னு கொடுத்துருக்காங்க, என்ன வரும்? கொய்ததுடன், கொய் தான் வரும். தோரணம் கட்ட மாவிலையும் கொண்டு வீடு திரும்பினால், அம்மா தந்த பாலை குடித்து வராது, பருகி விட்டு. அப்போ இங்கே என்ன வரும்? பருகி விட்டு. ஸோ இதை மாதிரி நம்ம கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ டீட்டெயிலாக பார்த்துருக்கோங்க. 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கை கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் பார்க்கலாம். 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் மரபு சொற்கள், விலங்குகளின் இளமை பெயர்கள். இதில் நிறைய கொடுத்துருப்பாங்க. அணிற்பிள்ளை, அணிற்குட்டி கிடையாது, அணிற்பிள்ளை. கீரிப்பிள்ளை, நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது தான் கீரிப்பிள்ளை. சிங்கக்குருளை, 4 பார்த்தோம். சிங்கக்குருளை. புலிப்பரல்,
யானை கன்று, மான் கன்று, எருமை கன்று. ஸோ கன்றில் எதெல்லாம் வருதுன்னு பார்த்துக்கோங்க. பசுவான ஸோ கன்று தான் சொல்லுவோம். குதிரைக்குட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, ஆட்டுக்குட்டி, குரங்குக்குட்டி, கழுதைக்குட்டி, பன்றிக்குட்டி, எலிக்குட்டி. ஸோ பசு மாடுக்கெலாம் கன்று வச்சு ஆடுக்கும் கன்று போட்டதுங்க அதெல்லாம் வந்து குட்டி. ஸோ எதெல்லாம் உங்களுக்கு டவுட்டாக இருக்கோ அதை மட்டும் வந்து நம்ம தனியாக வந்து ரைட் பண்ணி வச்சுருங்க. அடுத்து வாழிடங்கள். ஸோ வாழிடங்கள் நம்ம சிலபஸ் இல்லைனா கூட பொருந்தாது எது அப்படி கேட்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ புக்கில் இருக்கலாம் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஆட்டுப்பட்டி, ஆடு வந்து வாழிடம் வந்து என்ன பட்டி சொல்லுவாங்க. குதிரை கொட்டில், குதிரை கொட்டில். கோழி பண்ணை, கோழி மாதிரி பண்ணை, வாத்தும் பண்ணை தான் பறவைகள். கோழி வாத்து பண்ணை. மாட்டு தொழுவம், யானை கூடம். ஸோ இதில் வித்தியாசம் இருக்குது பார்த்தோன்னா குதிரைப்பட்டி, ஆட்டுக்கொட்டி, யானை கூடம். இது வித்தியாசமாக இருக்கப்போ கோழி மாடு வாத்தில் நம்ம வந்து யூஸ் பண்ணுற வேர்ட் மாதிரி தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்த்தோன்னா விலங்கு பறவை இனங்களில் ஒளிமரபு. ஸோ அங்கே நம்ம தனித்தனியாக பார்த்தோம். இங்கே ஒரு டீட்டெயிலாக வந்து இருக்கிறத ரிவைஸ் பண்ணிடலாம். ஆந்தை அலரும், கழுதை கத்தும், காக்கை கரையும், கிளி கொஞ்சம் பேசும். கிளி கொஞ்சம் பேசும், குதிரை கனைக்கும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், புலி உருமும், மயில் அகவும், யானை பிளிரும். அடுத்து தாவர உறுப்பு பெயர்கள். ஈச்ச ஓலை, சோளத்தட்டை, மாவிலை, வேப்பந்தழை, தாழை மடல், தென்னை ஓலை, மூங்கில் இலை, கமுங்கக்கூந்தல், பனை ஓலை, பலா இலை, வாழை இலை, நெற்றாள். நெற்றாள்னா நெல்தாள். ஸோ தாவர உறுப்பு பெயர்கள் நமக்கு இப்போ இருக்க 10th நியூ தமிழ் புக்கில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதுவும் ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. காய்களின் இளநிலை. காய்கள் இளநிலை வந்து எப்படி சொல்லுவோன்னு பாருங்கள். அவரை பிஞ்சு, தென்னை குறும்பை, மாவடு, வாழை கச்சல், முருங்கை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு. அடுத்து செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம். ஆலங்காடு, கம்மங்கொல்லை, பனந்தோப்பு, சவுக்கு தோப்பு, சோளக்கொல்லை, பலாத்தோப்பு, தென்னந்தோப்பு, தேயிலை தோட்டம், பூந்தோட்டம். பொருள்களின் தொகுப்பு. ஆட்டு மந்தை, திராட்சை குலை, நிறைய திராட்சை வந்து குலைன்னு தான் சொல்லுவோம். மாட்டு மந்தை, கற்குவியல், கல்குவியல்னா கற்குவியல், வேலங்காடு, யானை கூட்டம், சாவி கொத்து, பசு நிறை, வைக்கோர், போர். பொருளுக்கேற்ற வினைமரபு. சோறு உண், பழம் தின், கோலம் இடு, தீ மூட்டு, நீர் குடி, பாட்டு பாடு, தயிர் கடை, படம் வரை, பால் பருது, கவிதை இயற்று, விளக்கை ஏற்று, கூரை வை. ஸோ அங்கே பார்க்காதல இங்கே நிறைய இருக்குது. தீ மூட்டு, கோலம் இடு இதெல்லாம் வந்து நம்ம பழம் தின் கூட நம்ம பார்க்கல. தயிர் கடை, பாட்டு பாடு, கவிதை இயற்று, விளக்கை ஏற்று. ஸோ இலக்க பயிற்சி பார்க்கலாம். குமரன் பழம் தின்றான். காலையில் சேவல் கூவியது. ஆட்டு மந்தை வருகிறது. எங்கள் ஊரில் வாழை தோட்டம் உள்ளது. வாழை தோட்டம் உள்ளது. குயில் கூவியது. அடுத்து இளமை பெயர்கள். கீரி, கீரி பிள்ளை, கீரி பிள்ளை. மான், மான் கன்று. சிங்கம், சிங்கம் குருளை, சிங்க குருளை. பூனை குட்டி. எருமை, எருமை கன்று. பொறுத்துக. மக்கள், மக்கள் கூட்டம். வீரர், வீரர் படை. விறகு கட்டு, விறகு கட்டு, சுள்ளிக்கற்றை, வைக்கோல், போர். சரி நமக்கு 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் வந்து கவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும் 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு ஒன். 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் மரபு சொற்கள். ஒளிமரபு. ஆடு கத்தும், எருது எக்காலமிடும். ஸோ எருது எக்காலமிடும் நம்ம ரெண்டுத்துலேயுமே பார்க்கல. எருது எக்காலமிடும், குதிரை கனைக்கும், குரங்கு அலப்பும், இதுவும் பார்க்கல. சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், புலி உருமும், பூனை சீரும். ஸோ நான் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ரவுண்ட் பண்ணுறேன். பூனை சீரும், யானை பிளிரும், எலி கீச்சிடும். ஆந்தை அலரும், காகம் கரையும், கிளி பேசும் அல்லது கொஞ்சும், குயில் கூவும், கூகை குழரும், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், புறா குணுகும், மயில் அகவும், வண்டு முரலும்.
ஸோ இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகாமல் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. குழருமும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி பார்த்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் இருக்க வினை மரபு அம்பு எய்தார். அம்பு என்ன சொல்லணும்? எய்தார். ஆடை நெய்தார். உமி கருக்கினார். ஸோ இது மாதிரி வித்தியாசமாக கண்டிப்பாக கேட்பாங்க. ஓவியம் புனை. ஓவியம் வந்து வரையது வராது, புனைந்தார் தான் வரும். கூடை முடைந்தார். சுவர் எழுப்பினான். செய்யுள் இயற்றினான். சோறு உண்டான். தண்ணீர் குடித்தான். பால் பருகினான். பூ பறித்தான். ஸோ இங்கே பறித்தால் இருக்குது, நமக்கு நியூ புக்கில் கொய் இருக்குது. ஸோ நீங்கள் ஆப்ஷன் பாருங்கள், எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி கொய் தான் நீங்கள் செலக்ட் பண்ணாது, இல்லைனா தான் நீங்கள் பறிக்க வந்து நெக்ஸ்ட்டு போகணும். மரம் வெட்டினான். மாத்திரை விழுங்கினான். மாத்திரை விழுங்கு. முறுக்கு தின்றான். இதெல்லாம் நம்ம பார்க்கல. ஓகேவா? ஸோ ஒரு புக்கில் கொஞ்சம் வந்து வித்தியாசம் நிறைய இருக்குது. இதில் இருக்க பயிற்சி பார்க்கலாம். மயில். மயில் அகவும். கூகை குழரும். யானை பிளிரும். காகம் கரையும். ஆடு கத்தும். எங்கள் பள்ளிக்கு சுவர் எழுப்பப்பட்டது. பாரதியார் செய்யுளை இயற்றினார். வேடன் எய்த அம்பு. அம்பு என்ன பண்ண? எய்துவாங்க. மாறன் ஓவியத்தை புனைந்தான். அந்த சிற்பம் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது. ஸோ இந்த புக்கில் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துக்க இளமை பெயர், வினை மரபு, ஒளி மரபு, தொகை மரபு, இது எல்லாமே வந்து 8th 10th அண்ட் அகைன் 8th, இது ரெண்டுமே ஓல்டு அண்ட் நியூ புக்கில் இருக்க டோட்டலாக புக் பேக் எக்ஸசைஸ் அண்ட் உள்ளே இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் கவர் ஆகிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.